சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது, ஸ்டாலின் அவர்களின் கதை முடிந்ததா? தமிழக அரசியலில் திடீர் சலசலப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு குண்டு. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. இந்நிலையில் தான் திடீரென்று இரு கட்சிகளுக்கிடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விடும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன நேரத்தில் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி நேரடியாக செந்தில் பாலாஜியை குறிவைத்து திமுகவை விமர்சனம் செஞ்சிருக்காரு. இது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் நிலையில் விஜயின் தாவேகா வருகையில் காங்கிரஸ் திமுகவை எதிர்ப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழகத்தில் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இருக்காங்க. இந்த கூட்டணி 2026 சட்டசபை தேர்தலிலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையே தான் தற்போது திமுக காங்கிரஸ் தலைவர்கள் இடையே புகைச்சல் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதன் நோக்கமாக கொண்டு செயல்படுவதாகவும் வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் சீட்டுகளை பெறவும் முயற்சி செய்வதாக சொல்லப்படுது. இதனை திமுக விரும்பவில்லை. இதற்கிடையே தான் கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா திமுகவில் இணைந்து விட்டதாகவும் தமிழகம் தலைநிமிர முதல்வர் ஸ்டாலினின் தலைமையே தேவை என்று உணர்ந்து அவர் திமுகவில் இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். பிறகு அந்த பதிவு நீக்கப்பட்டது. கரூர் எம்பியாக காங்கிரஸின் ஜோதிமணி உள்ள நிலையில் தனது கட்சியை சேர்ந்தவரை செந்தில் பாலாஜி திமுகவுக்கு இழுத்ததை அவர் விரும்பவில்லை. இதனால் ஜோதிமணி கோபமானார். மேலும் வெளிப்படையாக செந்தில் பாலாஜியை விமர்சனம் செஞ்சார். இது பற்றி ஜோதிமணி, கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும். திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? கூட்டணியின் பெயரால் இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என சொன்னாங்க. இப்படி நடப்பது இது முதல் முறையல்ல. கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல், ஒத்துழைப்பு, நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. எந்த சூழலிலும் இது எதனோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. கரூர் பார்லிமெண்ட் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி என்ற வகையில் இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய, காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது. இது மாதிரியான அவமரியாதையை எளிதில் கலந்து போய்விட முடியாது என சொல்லியிருக்காங்க. மேலும் இது சர்ச்சையாகியிருக்கு. அதேபோல் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் RVJ சுரேஷ் அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ச்சியை காட்டுவதற்காகவும் வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்காகவும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயாராக இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. இது திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுவதை எடுத்துக்காட்டும் வகையில் இருக்குது. மேலும் எடப்பாடி சொன்ன 234 தொகுதியில் 117 தொகுதிகளை கேட்குறாங்க, இதனால் அந்த கூட்டணியும் உடையும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்தார். அதே சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து 2 நாள்லேயே இந்த மோதல் தொடங்கிடுச்சு. ஆக மொத்தத்தில் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை வைத்து திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி பேரம் பேசலாம் என்று சொல்லிட்டு வரப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.